நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மன்னார்குடி சட்டப்பேரவை தொகுதியுடைய ஆலோசனை கூட்டம். இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற நம்முடைய அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்குரிய நம்முடைய நெஞ்சமெல்லாம் மட்டுமல்ல, ஒரு சமத்துவ அரசியல்வாதியாக மன்னார்குடி சட்டப்பேரவையில வளம் வந்தது. அவர் செல்லாத திருமணங்கள் இல்லை, செல்லாத மர நிகழ்ச்சிகள் இல்லை. அது இளைஞர்களுடைய விளையாட்டு போட்டியாக இருந்தால், பொங்கல் விழாவாக இருந்தால், தனிப்பட்ட கிராமங்களிலே நடைபெறும் கோயில் விழாக்களாக இருந்தாலும், அத்தகைய விழாக்களில் எல்லாம் அவருடைய பங்கு ஒரு குறிப்பிட்ட அளவு இந்த சமுதாயத்திற்கு என்று இல்லாமல் சமுதாயத்தில் இருக்கிற எல்லா நபர்களுக்கும் உதவி செய்கிற இந்த தொகுதியிலே நல்ல அறிமுகமான நம்முடைய அன்பிற்கு மிகுந்த மரியாதைக்குரிய நம்முடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர், நாமெல்லாம் நம்முடைய மாவட்ட செயலாளராக பெற்றிருக்கிற பெருமையோடு நம்மை வழிநடத்தி செல்கிற மரியாதைக்குரிய காமராஜர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு எனக்கு முன்னாலே கருத்துரை வழங்கி வந்திருக்கிற அன்பிற்குரிய அருமை தம்பி எம்.எஸ். சங்கர் அவர்களே, தம்பி அசோகன் அவர்களே, மரியாதைக்குரிய சத்தியமூர்த்தி அவர்களே, மரியாதைக்குரிய ஆனந்தராஜ் அவர்களே, மாவட்ட நிர்வாகிகள், மரியாதைக்குரிய அருமை சகோதரர் வழக்கறிஞர் ரவிச்சந்திரன் அவர்களே, சகோதரர் முருகானந்தம் அவர்களே, மரியாதைக்குரிய மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் சகோதரி இளவரசி அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய இணைச் செயலாளர் அன்பிற்குரிய மாப்பிள்ளை சரவணச்சந்திரன் அவர்களே, மரியாதைக்குரிய ஒன்றிய கழக ராவணன் அவர்களே, மரியாதைக்குரிய ஒன்றிய கழக செயலாளர் சுந்தர் அவர்களே, மரியாதைக்குரிய ஒன்றிய கழக செயலாளர் சேகர் அவர்களே, மரியாதைக்குரிய அண்ணன் தனபால் அவர்களே, வெற்றிபால் அவர்களே, மரியாதைக்குரிய அண்ணன் ரெங்கராஜ் அவர்களே, மரியாதைக்குரிய கோட்டூர் ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் தம்பி சங்கர் அவர்களே, எதிரே இருக்கிற பேரூர் கழக செயலாளர் சங்கர் அவர்களே, முருகானந்தம் அவர்களே, மரியாதைக்குரிய ஜானகிராமன் அவர்களே, இன்னும் வருகிறது இருக்கிற நம்முடைய நிர்வாகிகளே, பொறுப்பாளர்களே, கிளைக்கழகத்துடைய நிர்வாகிகளே, பேரூர் கழகத்துடைய நிர்வாகிகளே, நகர கழகத்துடைய நிர்வாகிகளே, தம்பி ஆம்ஸ்டாங் அவர்களே, இன்னும் இங்கே வருகிற சீனியர் அவர் அப்பா தான் எல்லாம் பழைய நகர செயலாளர் சுமித் முசாமி அண்ணா பழைய நகர செயலாளர், சிறப்பான ஒரு காலகட்டங்களாக அரசியல் எங்களோட சுமித் நல்ல கருத்தை சொல்லியிருக்கிறார். நடிமாரி வருகின்ற மகளிர் சிறுமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கு பணிவான வணக்கத்தை முதலில் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்முடைய மக்கள் செல்வர் அவர்கள் மிக சிறப்பான ஒரு மொழியை இருந்தார். அங்கே சங்கர் அவர்கள் அவருடைய விளக்கங்களை எல்லாம் சொல்லியிருக்காரு. மீண்டும் அந்த விளக்கத்தை சொல்லுகிற அவசியம் இல்லை. பொதுக்குழுல சொன்னாரு, எதிரியா நண்பனா தோழியா அப்படின்னு பார்த்தா யாரோட வேணாலும் நம்ம கூட்டு சேரும் அப்படின்னாரு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில அவர் எதிரியையும் சொன்னார், சேர்ந்து சேரலாமா இருக்கு. ஆனா எதிரியோட சேர்ந்தா நம்முடைய விமர்சனங்கள் இன்னைக்கு எப்படி வந்திருக்கும் நீங்க சிந்திக்க பார்க்கணும். அம்மா படத்தை பற்றிய நம்ம பைக்கெட்டில் போட்டுட்டு போய் திமுக பிரச்சாரம் பண்ண முடியுமா? புரட்சி தலைவர் இந்தியாவுடைய புகழ் நம்ம போய் மேடையை பார்க்க முடியுமா? ஸ்டாலினை போட முடியுமா? அவருடைய பையனை போட முடியுமா? கருணாநிதியை போட முடியுமா? நிச்சயம் முடியாது. தலைவர் எடுத்திருக்கிற முடிவை ஏற்றுக்காம நம்ம கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அடுத்த நாளைக்கு போய் அவரு ஸ்டாலினை சந்திக்கிறார். அதெல்லாம் ஒரு முரண்பாடான விஷயம். தாய்க்களத்தோடு நம்ம சேர்ந்துருக்கிறோம்னு தலைவர் சொன்னாரு. எதிர்த்தாலும் கடுமையா இருப்போம், ஆதரிச்சாலும் கடுமையா ஆதரிப்போம். நான் அண்ணன் பழனிசாமி அவர்களை விமர்சித்தது உண்மைதான், அதெல்லாம் இல்லைன்னு நாங்கள் சொல்லவே இல்லை. கடுமையாக விமர்சனம் பண்ணோம், நிர்வாகத்தாலும் சொல்றாரு, கடுமையாக விமர்சனம் பண்ணோம். ஆனால் இன்னைக்கு நாங்கள் ஒன்று சேர்ந்து அம்மாவுடைய ஆட்சியை மீண்டும் தமிழ்நாட்டிலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் இணைந்திருக்கிறோம் என்று நம்முடைய பொதுச் செயலாளர் சொன்னார். இந்த திமுக ஆட்சி நீடிச்சுக்கிட்டே போகுதுன்னா அடுத்த இரவு இந்த தமிழ்நாட்டையே வந்து அநேகமா சென்னை மாநகரத்தை ஆந்திராவோட கேட்டாங்கன்னா சுதந்திர அங்க இருக்கிறவங்க கூட எல்லாம் நாய்க்கர் பூரா ஆந்திராவில் இருக்கிற நாய்க்கர் பூரா இவங்களே ஒரு காலத்துல இந்த குடும்பம் வந்து அங்கேருந்து வந்த குடும்பம் தான். சென்னை நகரத்தையே வந்து கம்ப்ளீட்டா அவங்க ஆந்திர பிரதேசத்தோட ஆந்திர மாநிலத்தோட இணைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. சினிமா துறை எடுத்தீங்க, ரியல் எஸ்டேட் எடுத்தீங்க,
அல்லது எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் கான்ட்ராக்ட் எடுத்துங்க, கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க அந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியல. ஒரு 100% வந்து 100 ரூபாய்க்கு மேல விட்டாக்க அவங்களுக்கு கிட்டத்தட்ட 30 ரூபாய் போய் சேர்ந்துருது. 50% மேல செஞ்சா செய்யற வேலைக்கு 10-15% தான் கிடைக்குது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் குட்டிச்சோடா போயிட்டு எங்க பார்த்தாலும் ஒரு எம்எல்ஏ பூந்து அடிக்கிறார். இன்னைக்கு குவாரியில போய் நிருபர்கள் எல்லாம் பேட்டி கணத்தை வந்து போய் அடிக்கிறார். திருச்சியிலிருந்து ஒரு எம்எல்ஏ போய் அடிக்கிறார், பழனியாண்டி போய் அடிக்கிறார். ஆகையினால இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். நம்முடைய வேட்பாளரை பொறுத்தவரையில எந்த கட்சியும் ஏன்னா அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு சக்தி நம்முடைய எஸ்கேக்கு இல்லைன்னு சொல்லவே இல்லை. எஸ்கே என்கிற அந்த வார்த்தைக்கு ஒரு மிகப்பெரிய மகத்துவம் இருக்கிறது நம்முடைய தொகுதியில். திமுக விமர்சனம் பண்ணாதீங்க, அதுவே வேண்டாம். யாரையும் பண்ண வேண்டாம். எங்களுக்கு ஓட்டு போடுங்க. நம்முடைய மாவட்ட செயலாளர் நம்முடைய வேட்பாளர் எப்படி எல்லாம் செயல்படுறாரு, எப்படி செயல்படுவாரு, ஒரு தடவை மட்டும் இந்த தொகுதியாளர் எம்எல்ஏ வந்துட்டாருன்னு சொல்றேன். அவர் இருக்கிறதோடனே அவர்தான் என்ன அப்படிப்பட்ட பணியை சிறப்பாக ஆற்றக்கூடிய ஒரு களப்பணி. மக்களிடத்தில் இருக்கிற நேசம் இப்படி பல்வேறு விதமான குணங்களிலே பல்முறை யுக்தங்களாக அவர் இருக்கிறார் என்பதோடு மட்டுமல்ல, யாரையும் திமுக வேண்டாம், தாவக வேண்டாம், யாரையும் கூட்டணி இல்லாத கட்சியும் சொல்ல வேண்டாம். திமுக நண்பர்களே பல்வேறு வந்து திமுக முக்கியமான ஆள் அண்ணன் சொல்லியிருக்காங்க. மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில் ஓட்டு இருக்கிறாங்க. எங்க வீட்டில் 17 ஓட்டு இருக்கு. எங்க அண்ணன் தம்பி இருக்க 17 எனக்கே தெரியும். நான் வந்து கட்சியில பொறுப்புல இருக்கேன். ஒரே ஒரு ஓட்டு மட்டும், பாக்கி 16 ஓட்டு எஸ்கே வேண்டாம் சொல்லியிருக்காங்க. வார்த்தைக்காக சொல்றது இல்லை, சத்தியமா சொல்றேன். அந்த ஜனநாயகம் நம்ம கேட்டு பாருங்க, யாரும் சொல்ல அப்படி ஒரு நல்ல வாய்ப்புகள் நல்ல விதமான முறையில கொண்டு போகணும். பணம் இருக்கிறனால பட்டம் பேச்சுலாம் நீங்க நினைக்காங்க. எப்படி பருவமா சொல்றாங்க, மிகப்பெரிய பலம் இருக்கிறது. கருணாநிதியே வந்து அண்டையிட்ட தோற்று போயிட்டார். தலைவர் சட்டமன்றத்துக்கு வந்து சொன்னாரு, கருணாநிதியே தோற்று போயிட்டார். அந்த விமானங்களை ஏற்று கருணாநிதி நிற்கும் போது ஏகப்பட்ட பணம் செலவு. அவருடைய குடும்பமே வந்து ஓட்டுகிறது. செல்வி அவருடைய மாறன் பிள்ளைங்க அந்த குடும்பமே வந்து திருவாரூர் ஓட்டுக்கிறாங்க. கடைசி எலெக்ஷன் இதுதான் கடைசி எலெக்ஷன், நீங்க எப்படியாவது ஓட்டு போடுங்க தலைவருக்கு அப்படின்னு கெஞ்சினாங்க திருவாரூர் தொகுதி. அதனால பணம் இருக்கிறதுனாலயோ அதிகாரம் இருக்கிறதுனாலயோ நிச்சயம் ஜெயிக்க முடியாது. ஆனா பேரு சட்டமன்ற தேர்தலில் சந்திக்கும் போது வாக்காளர்கள் சொன்ன அதிகாரத்தை போகிறேன், அந்த அதிகாரத்தை தக்க வைப்பதற்கு இதை வேண்டுமானாலும் சொல்வார்கள். ஆராதனை செய்வார்கள், அடிப்பார்கள், அடிதடியிலே இறங்குவார்கள், குண்டாசை விட்டு ரவுடிகளை வைத்து நம்மை அடக்க பார்ப்பார்கள். இருந்தாலும் நாம் களத்தை நம்முடைய கொள்கைகளை சொல்லி, திராவிட இயக்கத்துடைய கொள்கைகளை சொல்லி, அந்த காலத்தில் கொள்கைக்கும் மரியாதை இருந்தது. காங்கிரஸ் அதிகாரத்தை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அதுதான் இன்னைக்கும் ஒரு சாதாரண ஊராட்சி மன்ற தலைவர் அதிகாரத்தை விட்டு கொடுக்க நினைக்கிறோம், கொடுக்கவே மாட்டோம். அதே மாதிரி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக இருக்க போகிறோம்னா அந்த அதிகாரம் தன்னை விட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக இதை வேண்டுமானால் செய்வார்கள். அதற்கெல்லாம் மயங்காமல், அதற்கெல்லாம் செவிமடுக்காமல் களப்பணியிலே ஒவ்வொருவரும் என்னுடைய தம்பி சொல்லும்போது வெளியிலெல்லாம் போய் வேலை பண்ணுறோம்னா அவங்க ஊரில் வேலை பார்த்தா சொல்லுங்க. இங்கே கூட்டமாக வந்தது நம்ம ஸ்டே பார்க்கறது எங்க பார்க்கறது அந்தந்த ஊர்ல இருந்து ஒரு 20 நாளைக்கு நம்ம அம்மா மக்கள் தொண்டர்களை அழைத்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பார்கள் மனதிலே எல்லாம் பதிய வைக்கிற அளவுக்கு எஸ்கேவுடைய பெயரையும் நம்முடைய சின்னத்தையும் சொல்லி வாக்கு கேட்பதை தவிர நமக்கு வேற எதுவும் வேலை இல்லை என்று களப்பணியாக்க வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அந்த வாய்ப்பு நன்றி.